ஹலோ கைஸ், வெல்கம் டு கேம்ஸ் வேர்ல்ட். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களோட ரசித்து ஃபேஸ் ரிவைல் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கேட்டிங்கும் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் இல்லாமல் எப்படி ஸ்கேட்டிங் ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங் ஷூவை இப்போ வீடு பிளாக் ஆகிடுச்சுன்னா எப்படி டைட் பண்ணுறது, எப்படி லூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்கேட்டிங் ஷூவை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுங்க, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் ஷூவில் இந்த வீலு கொஞ்சம் நல்லா தான் சுற்றுது. பட் எனக்கு ஒரு இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஆடுது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ஒரு மாதிரி இந்த இருக்க ஆரன் கீங்கெல்லாம் எல்லாத்தையும் கொட்டிட்டு அது வந்து ஏதாச்சும் ஒன்று தான் எனக்கு தக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஒன்று இடத்த ஸ்ட்ரைட் பண்ணி பார்ப்போம். பண்ணி தான் பண்ணுறேன். எஸ், இது கரெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏதாச்சும் டைட் பண்ணிடுவோம். டைட் எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆரன் கீ வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இது பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸாக இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம இப்போ டைட் பண்ண போகிறோம். ஒரே நிமிஷம் வந்து நான் டைட் பண்ணிடுறேன். லைட்டாக நம்ம டைட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு சுற்றுறவங்க ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆடலை, இது லைட்டாக இது வச்சு இது பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா இது நல்லா ஓடுது. இதே மாதிரி இருந்தால் போதும். இப்போதைக்கு ரோலர் பிளேட்ஸில் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் சுற்றும். அதாவது ரோலர் ஸ்கேட்ஸ் மாதிரி இது கிடையாது, இதில் தான் சுற்றுமே. இதுவும் லைட்டாக ஆடுற மாதிரி பிரச்சனை இருக்குது. ஓகே, இது ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க, பட் ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா லூஸாக விட்டுருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அந்த அளவுக்கு போதும். ஆனால் வீலு இந்த மாதிரி ஆடக்கூடாது. இந்த மாதிரி நெட்டு வெளில வராமல் இதே மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா வீலையுமே பண்ணலாம். ஸோ இந்த வீலு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கேட்டிங் ஷூ பர்ஃபெக்டாக இருக்குது. இது பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி சுற்றுதா நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாம் ஈவனாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா வீலுமே சுற்றுது. ஆனால் இது மட்டும் இப்படி டங்குடிங்கன்னு ஆடுற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை இந்த வெயில் அப்படி தான் டங்குடிங்கன்னு ஆடுது. பரவாயில்ல, எதுவும் ஆகாது. இது எப்படி சைடில் வச்சுட்டு அடுத்த ஸ்கேட்டிங் ஷூ எடுப்போம். ஸோ இதில் ஃப்ரண்ட்டு வீல் கொஞ்சம் மக்கராக இருக்குது. இந்த வீல் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த வீல் எல்லாமே பரவாயில்ல, இந்த 2 வீல் தான். இப்போ இதை லைட்டாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. இப்படி வச்சுடுங்க போதும்.
பண்ணிக்கலாம். இதுவும் டம்பு ஆகுது. ஸோ இப்போ இதை லூஸ் பண்ணுவோமா? இது ஓவர் யூஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். இல்லை இதே மாதிரி இருக்கணும் எல்லாமே. இது அந்தளவுக்கு இல்லை, வெயிட் பண்ணி சரி பண்ணிடுறேன். கழன்றாத அளவுக்கு இருந்தால் அது போதும். ஸோ இப்போ வாங்க ரைஸ் நம்ம மெயின் டாபிக் என்ட்ராயிடலாம். இப்போ இது நான் பார்த்திங்கன்னா எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போயெல்லாம் சுற்ற போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் சுற்ற பண்ணேன். ஸோ வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. இப்போ வாங்க ஸ்கேட்டிங் ஷோ போடலாம். வெயிட் பண்ணுங்க, நிறைய நிமிஷம் போட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் சேஃப்டி முக்கியம்ல, ஹெல்மெட்டை போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம், ஒரு கையில் ஹெல்மெட் போடுறதும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கேட்டிங் ஒன்று தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியும். அப்புறம் எப்படி என்னை நம்பி இதெல்லாம் வாங்கி தருவாங்க. சரி வாங்க நம்ம வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளில போகலாம். இதை வேறு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருந்தேன். அங்கே வைக்கணும், வச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போது வீட்டில் வச்சுட்டேன். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுதான் என்னோடய வீடு. ஹோம் டூர் வேணுன்னா சொல்லுங்கள், பண்ணிடுறேன். ஸோ வாங்க இப்போ கிளம்பிடலாம். ஸோ பாருங்களா, ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறேன். வாங்க போடலாமா? கால் மாட்டுது. சாரி வந்துடுத்து இருங்கள். எப்படி ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒன்று வேணுமே. ஒரே நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு V-walk அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது இப்போது வந்து ஃபஸ்ட்டு V-walk தான் பண்ணோம். அதாவது இப்படி இருக்கிற உங்கள் காலை இந்த மாதிரி அட்டென்ஷன் பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்டெப், ஓகேவா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டெப், இதே மாதிரியே நடக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சைட் ஸ்டெப்ஸ் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் இப்படி வச்சுட்டு இருந்தீங்களே ஃபஸ்ட்டு காலை, அதை இப்படி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படியே வச்சு சைட் ஸ்டெப் ஆடாமல் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஹேண்டு ரெண்டு கையுமே எந்த பேலன்ஸும் இல்லாமல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் வச்சு பண்ணுங்கள், அப்புறம் பேலன்ஸே இல்லாமல் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வரும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபோர் ஃபோர்ஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்கள் கார் அப்படி வச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக இப்போ நான் எப்படி ஃபோர்ஸ்னால் அந்த கையை வந்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். அதே மாதிரி
காலுக்கும் வந்து ஃபோர்ஸ் தரணும். ஃபோர்ஸ்னால் 4 இடத்துக்குமே, அதாவது கை 2 கைக்கும் ஃபோர்ஸ் தரணும். அப்படியே 2 கேஸ். அப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 காலுக்கும் ஃபோர்ஸ் தரணும். ஓகேவா? இந்த 2 காலுக்கும் ஃபோர்ஸ் வந்து 4 ஃபோர்ஸ் தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 ஃபோர்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்படின்னா உங்கள் காலுக்கும் ஃபோர்ஸ் தரணும். இந்த மாதிரி காலுக்கும் ஃபோர்ஸ் தரும், கூடவே உங்கள் கைக்கும் 4 சேர்த்து பண்ணணும். இப்போ என்கிட்ட ஒரு கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் ஒன்றா என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ஒரு எல்போக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம எல்போ எக்ஸசைஸ் எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கால் இப்படி பிடிச்சி இப்படி, அப்புறம் இந்த கால் இப்படி பிடிச்சி இப்படி, இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். கை விட்டுட்டு பண்ணுங்க, ஆனால் கீழே விழாமல் பண்ணணும். எந்த பேலன்ஸும் இருக்கக்கூடாது. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியும். சரி, இப்போ ஓகே. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு மட்டும் போய்க்கலாம். அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் எப்படி ஸ்கேட்டிங் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நான் உள்ளே போயிட்டு பாய் சொல்லிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நம்ம இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். பாய் பாய்.